உலக வரலாற்றை புரட்டி பார்த்தா எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் நாகரிகங்கள் காலப்போக்கில் காணாம போயிருக்கு. ரோமானிய பேரரசு, மங்கோலிய பேரரசுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். சில 100 வருஷங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாம பல நாடுகள் காணாம போயிருக்கு. ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களா கணக்கில்லாத படையெடுப்புகள், உள்நாட்டு பிரச்சனைகள், காலனி ஆதிக்கம், பஞ்சம், போர்னு எல்லாத்தையும் தாண்டி இந்தியா இன்னைக்கு முன்ன விட வலிமையா நிக்குது. இது எப்படி சாத்தியம்? இந்தியாவை ஒரு நாடா, ஒரு நாகரிகமா ஏன் யாராலையும் அழிக்க முடியல? இந்த கேள்விக்கு ஒரே வரியில பதில் சொல்லிட முடியாது. இது பல லேயர்களை கொண்ட ஒரு ஆழமான விஷயம். இந்த வீடியோல இந்தியாவை ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்திர அந்த ஆணிவேர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் ஆர்மி பலத்தை பத்தின பேச்சு மட்டும் கிடையாது. இது பொருளாதாரம், ராஜதந்திரம், டெக்னாலஜி, எல்லாத்துக்கும் மேல இந்த மண்ணோட ஆன்மாவா இருக்கிற கலாச்சாரத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அழிக்க முடியாதுன்னு சொல்றது ஏதோ மேஜிக் பவர் பத்தி இல்ல. எந்த நாட்டு மேலையும் ராணுவ தாக்குதல் நடத்த முடியும். ஆனா ஒரு தேசத்தை அதோட அடையாளம், கட்டமைப்பு, ஆன்மாவோட மொத்தமா அழிச்சு வரலாற்றுல இருந்து தூக்கி எறிகிறதுங்கிறது வேற விஷயம். அந்த வகையில இந்தியாவை ஏன் அழிக்க முடியாதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதல் மற்றும் முக்கியமான காரணம் நம்ம ராணுவ பாதுகாப்பு. ஒரு நாட்டை தாக்குறதுக்கு முன்னாடி எந்த எதிரியும் அதோட விளைவுகளை பத்தி யோசிப்போம். அந்த தாக்குதலுக்கு நாம கொடுக்க போற விலை என்ன? நமக்கு வர நஷ்டத்தை விட எதிரிக்கு அதிக நஷ்டம் வருமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்தியா கிட்ட இருக்கிற பதில் ஆமா அப்படிங்கிறது தான். இதுதான் இந்தியாவோட முதல் பாதுகாப்பு. முதல்ல நம்ம ராணுவத்தோட பலத்தை பத்தி பார்ப்போம். குளோபல் ஃபயர் பவர் மாதிரி சர்வதேச மதிப்பீடுகள் படி இந்தியா தொடர்ந்து உலகின் 4வது சக்தி வாய்ந்த ராணுவமா இருக்கு. இந்த ரேங்கிங் சும்மா வீரர்களோட எண்ணிக்கையை வச்சு மட்டும் வர்றதில்ல. ஒரு நாட்டோட ராணுவ பட்ஜெட், ஆயுதங்களோட எண்ணிக்கை, தரைப்படை, கடற்படை, விமானப்படைன்னு 60க்கும் மேற்பட்ட காரணங்களை வச்சு இதை முடிவு பண்றாங்க. இந்திய ராணுவத்துல கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் இருக்காங்க. இது உலகத்தோட மிகப்பெரிய தரைப்படைகள்ல ஒண்ணு. இமயமலை உச்சியில -டிகிரி குளிர்ல வேலை பார்க்கறதுல இருந்து தார் பாலைவனத்தோட கொடூரமான வெயில ரோந்து போறது வரைக்கும் உலகத்தோட எந்த மூலையிலையும் சண்டை போடுற அனுபவமும் திறமையும் இந்திய ராணுவத்துக்கு இருக்கு. இந்திய கடற்படை சும்மா நம்ம கடற்கரையை மட்டும் பாதுகாக்கிற படை இல்ல. அது ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம கடல் எல்லையை தாண்டி சர்வதேச கடல்கள்ல ஆதிக்கம் செலுத்துற சக்தி நம்ம கடற்படைக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவோட செல்வாக்க பேலன்ஸ் பண்றதுலயும் உலகத்தோட முக்கியமான கடல்வழி தளங்களை பாதுகாக்கிறதுலயும் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகிக்குது. INS விக்ரமாதித்யா, நம்ம நாட்டிலே தயாரான INS விக்ராந்த் போன்ற விமானம் தாங்கி கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், நவீன போர்க்கப்பல்கள்னு நம்ம கடற்படை இந்த பகுதியில ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறி இருக்கு. இந்திய விமானப்படையில ரஃபேல், சுகோய் 30 MKI மாதிரி இந்த உலகத்தோட அதிநவீன போர் விமானங்கள் இருக்கு. இந்த விமானங்கள் எதிரி நாட்டு எல்லைக்குள்ள புகுந்து தாக்குற திறன் கொண்டது. இந்த முப்படைகளோட ஒருங்கிணைந்த பலம் இந்திய எல்லைகளுக்கு ஒரு பெரிய சுவரா நிக்குது. அதே மாதிரி பல வருஷமா நம்ம பாதுகாப்பு தேவைகளுக்காக ரஷ்யா, அமெரிக்கான்னு வெளிநாடுகளை நம்பி இருந்தோம். ஆனா இப்போ தற்சார்பு இந்தியா திட்டம் இந்த நிலையை மாத்திக்கிட்டு வருது. ஒரு காலத்துல எல்லாத்தையும் இறக்குமதி செஞ்ச இந்தியா இன்னைக்கு பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி பண்ற நிலைக்கு வளர்ந்திருக்கு. பிரம்மா சூப்பர்சோனிக் ஏவுகணை இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். இது உலகத்தோட வேகமான ஏவுகணைகள்ல ஒண்ணு. தேஜஸ் போர் விமானம், ஆகாஷ் வான் பாதுகாப்பு சிஸ்டம், அர்ஜுன் பீரங்கிகள்னு இதோட லிஸ்ட் ரொம்பவே பெருசு. 2025-26 நிதியாண்டுல நம்ம பாதுகாப்பு ஏற்றுமதி 38,424 கோடியை தாண்டிடுச்சு. இது போன வருஷத்தை விட 62% அதிகம். இந்த தற்சார்பு போர்க்காலங்கள்ல வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு பயப்படாம சுதந்திரமா முடிவெடுக்கிற திறனை இந்தியாவுக்கு கொடுக்குது. இதுக்கு அடுத்தபடியா இந்திய ராணுவ பலத்தோட உச்சக்கட்ட பாதுகாப்பு நம்ம அணு ஆயுதங்கள் தான். சர்வதேச மதிப்பீடுகளின்படி இந்தியா கிட்ட ஏறக்குறைய 170 இருந்து 180 அணு ஆயுதங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா எண்ணிக்கையை விட முக்கியம் நம்ம கொள்கை தான். இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை பின்பற்றுது. அதாவது நாமளா போய் எந்த நாட்டு மேலேயும் முதல்ல அணு ஆயுதத்தை வீச மாட்டோம். ஆனா நம்ம மேல யாராவது அணு ஆயுத தாக்குதல் நடத்திட்டா பதிலடி மிக கொடூரமா இருக்கும். இந்தியாவை அணு ஆயுதத்தால தாக்க நினைக்கிற எந்த நாடும் அவங்க அழிவையும் சேர்த்துதான் விலையா கொடுக்கணும். INS அரிஹந்த் போன்ற நம்ம அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில இருந்து கூட பதிலடி கொடுக்கும் திறனை நமக்கு கொடுக்குது. இது நம்ம பாதுகாப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவசம் மாதிரி. அதே சமயம் ஒரு நாட்டோட ராணுவம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை தாங்கி பிடிக்க ஒரு வலுவான பொருளாதாரம் வேணும். வீரர்களுக்கு சம்பளம், புதுசா ஆயுதம் வாங்குறதுன்னு எல்லாத்துக்கும் பணம் தேவை. அந்த வகையில இந்தியாவோட பிரம்மாண்டமான வேகமா வளர்ந்து வர பொருளாதாரம் நம்மளோட 2வது பெரிய பாதுகாப்பு அரண்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்தியா உலகின் டாப் பொருளாதாரங்கள ஒன்னா இருக்கு. சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF மாதிரி அமைப்புகளோட கணிப்புப்படி 2026ல இந்தியா உலகின் மிக வேகமா வளரும் பெரிய பொருளாதாரமா இருக்கு. நம்ம வளர்ச்சி விகிதம் சுமார் 6.5% இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சி நம்ம உள்நாட்டு தேவை மற்றும் முதலீடுகளால வருது. சில மதிப்பீடுகள் 2026ல இந்தியா 5வது அல்லது 6வது இடத்துல இருக்கலாம்னு காட்டினாலும் சீக்கிரமே ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பெரிய பொருளாதாரமா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அழிக்கணும்னா அதோட உற்பத்தி, நுகர்வு, வரி வருமானம் இப்படி எல்லாத்தையும் முடக்கணும். ஆனா இந்திய பொருளாதாரம் ஒரு பெரிய யானை மாதிரி. அதோட அளவு, அதோட உள்நாட்டு சந்தை பலம் அதை வெளிப்புற அதிர்ச்சிகள்ல இருந்து காப்பாத்துது. 140 கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்கிறதால இது ஒரு பெரிய நுகர்வோர் சந்தையா இருக்குது. அதே மாதிரி நம்ம
பொருளாதாரம் ஒரே ஒரு துறையை மட்டும் நம்பி இருக்கல, அதுக்கு பல தூண்கள் இருக்கு. அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறதா சர்வீஸ் செக்டார். இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 50% மேல பங்களிக்கிறது இந்த சர்வீஸ் செக்டார் தான். ஐடி, சாஃப்ட்வேர், பிபிஓ, நிதி சேவைகள்ல இந்தியா ஒரு குளோபல் பவர். பெங்களூர், ஹைதராபாத், சென்னை மாதிரி நகரங்கள் உலகத்தோட டெக் ஹப்பா மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா மேனுஃபேக்சரிங் செக்டார். மேக் இன் இந்தியா திட்டம் உற்பத்தி துறையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு காலத்துல பெரும்பாலான மொபைல் போன்களை இறக்குமதி செஞ்ச நாம இன்னைக்கு உலகத்தோட இரண்டாவது பெரிய மொபைல் போன் உற்பத்தியாளரா மாறி இருக்கும். மூன்றாவதா டிஜிட்டல் எக்கானமி. நம்மளோட யூபிஐ டெக்னாலஜி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு தெருவோர கடையில இருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் யூபிஐ தான். இது ஊழலை குறைக்கவும் வரி வருவாயை அதிகரிக்கவும் உதவுது. கடைசியா அக்ரிகல்ச்சர் செக்டார். இன்னைக்கும் நம்ம நாட்டுல பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு விவசாயம் தான் சாப்பாடு போடுது. 140 கோடி மக்களுக்கு உணவு பாதுகாப்பு கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உணவு உற்பத்தியில தண்ணீர் அடைஞ்சிருக்கிறது நெருக்கடியான காலத்துல உணவுக்காக மற்ற நாடுகளை கையேந்த வேண்டிய நிலையை இது பெரும்பாலும் தடுக்குது. இந்த மாதிரி பல துறைகள் வலுவா இருக்கிறதால ஒரு துறையில வீழ்ச்சி அடைஞ்சா கூட மற்ற துறைகள் அதை ஈடுகட்டிடும். இதனால இந்தியா மேல பொருளாதார தடை விதிச்சு முடக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நண்பர்கள் அதிகமா இருந்தா எதிரிகள் கம்மியா இருப்பாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. இது நாடுகளுக்கும் பொருந்தும். இன்னைக்கு உலகத்துல எந்த நாடும் தனியா இயங்க முடியாது. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை நம்ம பாதுகாப்புக்கு 3வது பெரியாரனா இருக்கு. நம்ம கொள்கையை அணிசேராமை அப்படிங்கறத விட எல்லோர் கூடயும் அணிசேர்தல் அப்படின்னு சொல்றதுதான் சரி. அதாவது இந்தியா எந்த ஒரு ராணுவ கூட்டணியிலும் முழுசா தன்னை இணைச்சுக்கல. இது அமெரிக்க தலைமையிலான மேற்கு நாடுகள் கூடயும் ரஷ்யாவோடையும் ஒரே நேரத்தில் நல்ல உறவை வச்சுக்க உதவுது. உதாரணத்துக்கு அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து குவாட் அமைப்புல இந்தியா ஒரு முக்கியமான உறுப்பினர். இந்த அமைப்பு இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவோட செல்வாக்க சமநிலைப்படுத்த உதவுது. அதே சமயம் ரஷ்யா நம்மளோட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நண்பன். நம்ம ராணுவ தளவாடங்கள்ல பெரும் பகுதி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதுதான். பல காலங்களாவே ஐநா சபையில காஷ்மீர் மாதிரி விஷயங்கள்ல சோவியத் யூனியன் நமக்காக பல முறை அவங்களோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட இந்தியா ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தது. இது நம்ம வெளியுறவு கொள்கையோட சுதந்திரத்தை காட்டுது. ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்காவில் இருக்கிற வளரும் நாடுகளோட குரலாகவும் இந்தியா தன்னை நிலைநிறுத்திருக்கு. இந்த மாதிரி பலமுனை உறவுகள் இருக்கிறதால இந்தியாவை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்துறது நடக்காத காரியம். இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஆதரவா பேச உலகத்தோட பல மூலைகளில் இருந்தும் நாடுகள் வரும். இதுவே நமக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு தான். அதே மாதிரி ராணுவமும் பொருளாதாரமும் ஒரு நாட்டோட தசைகள்னா டெக்னாலஜி அதோட நரம்பு மண்டலம் மாதிரி. டெக்னாலஜி ராணுவத்தோட திறனையும் பொருளாதாரத்தோட வேகத்தையும் பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த துறையில நம்ம வளர்ச்சி நம்மளோட 4வது தூண். நம்ம இஸ்ரோ இந்தியாவோட பெருமை மற்றும் தொழில்நுட்ப திறனோட அடையாளம்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப கம்மியான செலவுல உலகத்தரம் வாய்ந்த விண்வெளி திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்துறதுல இஸ்ரோ ரொம்பவே ஃபேமஸ். நிலவோட தென் துருவத்துல வெற்றிகரமா கால் பதிச்ச முதல் நாடு நம்ம இந்தியா தான். அதே மாதிரி முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பினதும் நம்ம இந்தியா செஞ்ச மிகப்பெரிய சாதனை. இஸ்ரோ அனுப்பின 100கணக்கான செயற்கைக்கோள்கள் நம்ம பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் முதுகெலும்பு மாதிரி. கம்யூனிகேஷன், டிவி, இன்டர்நெட், வானிலை முன்னறிவிப்பு, ஜிபிஎஸ் அதாவது நாவிக்னு எல்லாத்துக்கும் இந்த செயற்கைக்கோள்கள் தான் காரணம். ராணுவ உளவு பார்க்கவும் எதிரிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கவும் நமக்குன்னு தனியா செயற்கைக்கோள்கள் இருக்கு. இஸ்ரோ 2026ஆம் ஆண்டுக்குள்ள பல புதிய புவி கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமா மருந்து துறை. இந்தியா உலகின் மருந்தகம்னு அழைக்கப்படுது. உலகத்துல பயன்படுற தடுப்பூசிகள்ல 60% மேல இந்தியாவில தான் தயாராகுது. கொரோனா காலத்துல இந்தியா கோடிக்கணக்கான தடுப்பூசிகளை உருவாக்கி பல நாடுகளுக்கு கொடுத்து உலக அளவுல நல்ல பேரை சம்பாதிச்சது. இதுக்கு அடுத்தபடியா ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். இந்தியா உலகத்தோட 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சூழலை கொண்டிருக்கு. டெக்னாலஜி, சுகாதாரம், பல துறைகள்ல ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் புதுசா கண்டுபிடிப்புகளை கொண்டு வராங்க. இந்த புதுமை பொருளாதாரம் நம்ம நாட்டை எப்பவும் சுறுசுறுப்பா வைக்குது. அதே சமயம் சமீப காலமா செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களையும் இந்தியா கவனம் செலுத்துது. இன்றைய போர் வெறும் எல்லையில மட்டும் இல்ல, இன்டர்நெட்லயும் நடக்குது. நம்ம வங்கி, அரசு வலைதளங்களை பாதுகாக்க ஒரு வலுவான சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு அவசியம். இந்த துறைகளை தன்னிறைவு அடைகிறது எதிர்கால போர்களுக்கு நம்மளை தயார்படுத்துது. ஒரு நாட்டோட ராணுவத்தை அழிக்கலாம், அதோட தொழிற்சாலைகளை தகர்க்கலாம். ஆனா அந்த மக்களோட மனசுல வாழ்ற கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் அடையாளத்தையும் அளிக்கிறது நடக்காத காரியம். இதுதான் இந்தியாவோட 5வது மற்றும் மிக ஆழமான பாதுகாப்பு அரண். இந்தியாங்கிறது 1947 உருவான ஒரு நாடு மட்டும் இல்ல, அது பல்லாயிரம் வருஷமா தொடர்ற ஒரு நாகரிகத்தோட தற்போதைய வடிவம். சிந்து சமவெளி நாகரிகத்துல தொடங்கி மௌரியர்கள், குப்தர்கள், சோழர்கள், முகலாயர்கள்னு எத்தனையோ பேரரசுகளை இந்த மண் பார்த்திருக்கு. கிரேக்கர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள், கடைசி ஐரோப்பியர்கள்னு எத்தனையோ படையெடுப்புகளை சந்திச்சிருக்கு. ஒவ்வொரு படையெடுப்பும் இங்க அவங்களோட தடத்தை பதிச்சுட்டு போனாங்க. ஆனா எதுவும் இந்தியாவோட ஆன்மாவை அழிக்க முடியல. அதுக்கு பதிலா இந்தியா ஒரு கடல் மாதிரி எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இன்னும் வளமான பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரமா உருவெடுத்தது. இந்த நீண்ட வரலாற்று தொடர்ச்சி இந்திய மக்களுக்கு ஒரு ஆழமான வேரையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொடுக்குது. 100கணக்கான மொழிகள், ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்குகள், பல மதங்கள், விதவிதமான சாப்பாடு, உடை, பழக்க வழக்கங்கள், இவ்வளவு வேறுபாடுள்ள ஒரு நாடு எப்படி ஒன்னா இருக்குன்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இந்த பன்முகத்தன்மை தான் நம்மளோட மிகப்பெரிய பலமே. இந்த வேறுபாடுகள் எல்லாம் இருந்தாலும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நாம எல்லாம் இந்தியன் அப்படிங்கிற அடையாளத்துல ஒன்னு சேருவோம். இதுதான் இந்தியாவை உடைக்க நினைக்கிறவங்களுக்கு பெரிய தடையா இருக்கு. ஒரு நாட்டோட வலிமை ராணுவத்திலையும் பொருளாதார
பொருளாதாரத்திலையும் மட்டும் இல்ல, அதோட கலாச்சார ஈர்ப்புலையும் தான் இருக்கு. இதைத்தான் சாஃப்ட் பவர்னு சொல்றோம். உதாரணத்துக்கு யோகா இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றாங்க. நம்ம ஊர் சினிமா, குறிப்பா பாலிவுட், தென்னிந்திய படங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள்ல ரொம்பவே பிரபலம். நம்ம ஊர் பிரியாணியும் மசாலா தோசையும் உலகத்தையே சுத்தி வருது. உலகம் முழுக்க வாழ்ற லட்சக்கணக்கான இந்தியர்கள் நம்ம கலாச்சார தூதர்களா இருக்காங்க. இந்த மென்சக்தியை எந்த ஒரு ராணுவ பலத்தாலையும் அழிக்கவே முடியாது. அதே மாதிரி இந்தியா உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கு மக்களுக்கு பேச, எழுத, தங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுக்க சுதந்திரம் இருக்கு. நிச்சயமா நம்ம ஜனநாயகத்துல குறைகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. பல விமர்சனங்களும் இருக்கு. ஆனா இது ஒரு சேஃப்டி வால் மாதிரி செயல்படுது. மக்களோட கோபமும் அதிருப்தியும் தேர்தல்கள் வழியா வெளிப்பட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதனால வன்முறை புரட்சிகள் தவிர்க்கப்பட்டு நாட்டோட ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுது. ஆக இந்தியாவை ஏன் யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற கேள்விக்கு மறுபடியும் நம்ம வருவோம். அதுக்கு பதில் இந்தியாவோட பல அடுக்கு பாதுகாப்பு முறையில தான் இருக்கு. எந்த தாக்குதலையும் மிக அதிக விலை கொடுக்க வேண்டிய ஒன்றா மாத்திர அதோட வலுவான ராணுவம் மற்றும் அணுசக்தி தடுப்பு, எந்த அதிர்ச்சியையும் தாங்கி நிற்கிற அதோட பிரம்மாண்டமான பொருளாதாரம், இந்தியாவை சர்வதேச அரங்களை தனிமைப்படுத்த விடாம தடுக்கிற அதோட உலகளாவிய நட்புறவு, எல்லா துறைகளையும் பல மடங்கு வேகப்படுத்துற அதோட தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி திறன், எல்லாத்துக்கும் மேலா எந்த அழிவையும் தாண்டி மக்களோட மனசுல வாழ்ற அதோட பல்லாயிரம் ஆண்டுகள நாகரிகம், வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் அழிக்க முடியாத கலாச்சார ஆன்மா. இந்த 5 அடுக்குகளும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு இந்தியாவை ஒரு அசைக்க முடியாத நாடா மாத்துது. இந்தியாவுக்கு இன்னைக்கும் வறுமை, ஏற்றத்தாழ்வுன்னு பல சவால்கள் இருக்கு. ஆனா வரலாறு நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, இந்தியா ஒவ்வொரு நெருக்கடியில இருந்து மீண்டு முன்ன விட வலிமையா எழுந்து நிற்கும். இந்தியாவை அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டடத்தை இடிக்கிற மாதிரி இல்ல, அது ஒரு பெரிய ஆலமரத்தை வேரோட சாய்க்க முயற்சி பண்ற மாதிரி. நீங்க அதோட கிளைகளை வெட்டலாம், ஆனா அதோட ஆயிரக்கணக்கான விழுதுகளும் ஆழமா பரவி இருக்கிற வேர்களும் அதை மறுபடியும் துளிர்க்க வைக்கும். அந்த வேர்கள் தான் இந்தியாவோட உண்மையான பலம். இந்தியாவோட இந்த அசைக்க முடியாத வலிமைக்கு வேற என்ன காரணங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆழமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் திரள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.